இன்னைக்கு பாதாம் அல்வா செய்ய போகிறோம். பாதாம் அல்வாவுக்கு வந்து 3/4 கிலோ பாதாம் அல்வா. ஸோ 3/4 கிலோ பாதாமில் செய்கிற அல்வா. ஸோ 3/4 கிலோ பாதாம், 3/4 கிலோ சர்க்கரை, 3/4 கிலோ கீ. இதுக்கு வந்து 2 கிராம் குங்குமப்பூ, ஒரு 50 ml பாலில், சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் இன்க்ரீடியன்ஸ். பாதாமை வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சு ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் ஃபைன் கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்ச பாதாமில் கடாய்க்கு மாற்றிட்டு அதில் வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்ச 3/4 கிலோ சுகரை ஆட் பண்ணுறோம். எப்போவுமே பாதாம் அல்வா கிண்டுறப்போ ஃப்ளேம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா வரும். பாதாமும் சர்க்கரையும் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும். ரெண்டு கிராம் குங்குமப்பூ. இதை வந்து சூடான பாலில் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொதிக்க வச்ச பாலில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. குங்குமப்பூ ஊற வச்ச பாலை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். குங்குமப்பூ கலந்ததுக்கப்புறமா பாதாம் அல்வாவை கொஞ்சோண்டு ஆற விடணும். ஏன்னா ஆறின பாதாம் அல்வாவில் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து உள்ளே ஏறும். ஸோ மெல்ட் பண்ணி வச்ச 3/4 லிட்டர் கீயை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் அந்த கீ வந்து உள்ளே வாங்கும்.
750 கிராம்ஸ் கீயும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பாதாம் அல்வா வந்து பதம் வந்ததுக்கு குறிப்பியில் ஒட்டக்கூடாது. கிண்டுற குறிப்பியில்